அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது நம் வீட்டு பெண்கள் செய்யக்கூடாத தவறுகள் பற்றி இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். தினசரி கடினமாக உழைக்கும் நம் வீட்டு பெண்கள் எவ்வளவுதான் உழைத்தாலும் முன்னேற உழைப்பு மட்டும் உறுதுணையாக இருந்தால் பத்தாது, கடவுள் அருளும் கண்டிப்பாக வேண்டும். அதன் அடிப்படையில் தான் அவர்களின் வாழ்க்கை ஒரு உயர்ந்த பாதைக்கு பயணிக்க ஒரு நல்ல அமைப்பாக அமையும். முதல் தவறாக, கர்ப்பமாக இருக்கும் நம் வீட்டு கர்ப்பிணி பெண்கள் சிதற தேங்காயை உடைக்கக்கூடாது. அடுத்ததாக, சில பெண்கள் மாலை வேளையில் அல்லது இரவு வேளையில் வீட்டை பெருக்கி சுத்தம் செய்வார்கள். இப்படி எந்த நிலையிலும் வீட்டை பெருக்கி சுத்தம் செய்யக்கூடாது. அப்படி செய்யும்போது வீட்டில் உள்ள செல்வங்கள் அனைத்தும் வெளியே சென்றுவிடும். இதனால் வீட்டில் விரைவில் வறுமை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது. நாம் நினைத்திருப்போம், நாம் கூட்டுவது குப்பைதான், அதில் என்ன செல்வங்கள் ஒளிந்துள்ளது என்று. இந்த செயலை நாம் செய்யும்போது மகாலட்சுமி தேவியை வெளியே அனுப்புவதாகவும் கூறப்படுகிறது. இரவு நேரத்தில் வீட்டை கூட்டாதீர்கள். வருடங்களில் சில நாட்கள் கிரகணங்கள் ஏற்படுவது ஒன்று. வானில் தோன்றும் சில மாற்றங்கள் ஆகும். அந்த கிரகண காலத்தில் குறிப்பாக பெண்கள் அரிவாள் மனையை பயன்படுத்தக்கூடாது, துணி போன்றவற்றை தைக்கக்கூடாது. அதற்கு அடுத்து வரும் நாட்களில் இது போன்ற செயல்களில் ஈடுபட வேண்டும். அடுத்ததாக, வீட்டில் கெட்ட செய்திகள் அதிகமாக இருக்கிறது என்று நம் வழக்கமாக திருஷ்டிக்கு பூசணிக்காய் ஒன்றை பயன்படுத்துவோம். அந்த திருஷ்டி சுற்றி போட குறிப்பாக பெண்கள் அந்த பூசணிக்காயை பயன்படுத்த திருஷ்டி சுற்றவே சுற்றக்கூடாது. இது மிகவும் தவறான விஷயமாகும். அடுத்ததாக, நம் வீட்டு பெண்கள் நெற்றிக்கு திலகம் இல்லாமல், அதாவது பொட்டு இல்லாமல் ஒருபோதும் இருக்கக்கூடாது. நெற்றியில் கட்டாயம் திலகமிட்டு வைக்க வேண்டும். மிகவும் அவசியமான ஒன்று இந்த திலகமிடுதல். மேலும் நம் வீட்டு பெண்கள் எப்பொழுது பார்த்தாலும் தலையை சொரிந்து கொண்டே இருப்பார்கள். அப்படி தலையை 2 கைகளால் எப்போதுமே சொரியக்கூடாது. மங்கையர் தர்மத்தில் உள்ள முக்கியமான இது ஒரு சிறப்பு நிகழ்வாகும். இந்த செயலை நீங்கள் செய்தால் கண்டிப்பாக செல்வம் அழிந்து போகும். அடுத்ததாக, நம் வீட்டு பெண்கள் அவர்களின் 2 கைகளால் வீட்டில் இருக்கும் அன்னத்தையோ அல்லது உப்பு போன்றவற்றையோ அல்லது காய்கறிகளையோ கட்டாயம் பரிமாறக்கூடாது. அடுத்ததாக, நம் வீட்டு பெண்கள் அவர்கள் கணவர்கள் உத்தரவிடும் ஒவ்வொரு செயலுக்கும் மரியாதை செய்து பின்தொடர்ந்து வர வேண்டும். மாறாக எதிர்மறையாக செய்யக்கூடாது. ஏனெனில் கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன் என்பதில் அடிப்படையில் நம் வீட்டு பெண்கள் செயலாற்ற வேண்டும். அடுத்ததாக, நம் வீட்டு பெண்கள் இரவில் நீண்ட நேரம் கண் விழித்து காலையில் மிகவும் தாமதமாக வழக்கம் கொள்ள வேண்டாம். இவ்வாறு தூங்கி எழுந்திருக்க வேண்டாம். இதில் வீட்டில் லட்சுமி தேவி இருக்கும் இடத்தை பாதிக்கும். இது ஒரு மிகப்பெரிய தவறான செயல்முறையாகும். ஏனெனில் ஒரு பெண்ணானவள் அந்த வீட்டிற்கு ஸ்ரீ மகாலட்சுமி தேவி அம்மன் போன்றவள். அவர்கள் இருக்கும் அடிப்படையில் தான் அந்த வீட்டில் செல்வத்தின் வளம் பெருகும் அல்லது குறையும். இது போன்ற நிகழ்வுகள் அவர்களால் தான் நடக்கிறது. எனவே அவர்களை மிகவும் சோர்வுற்று இது போன்ற மிகவும் தாமதமாக எழுவதால் அந்த வீட்டில் தினசரி செய்யப்படும் வேலைகள் அனைத்தும் தாமதப்படுத்துகிறது. எனவே திருமணமான பெண்களும் சரி, திருமணம் ஆகாத பெண்களும் சரி, இரவு வேளையில் சீக்கிரம் உறங்கி அதிகாலை வேளையில் சீக்கிரம் எழுந்து பாரம்பரிய மகாலட்சுமி தேவி அவர்களின் அருளை தினசரி பெற வேண்டும். நிறைய கீர்த்தனைகளை பாட வேண்டும். அடுத்ததாக, நம் வீட்டு பெண்கள் தினசரி காலையில் எழுந்தபோது திருமணமான பெண்கள் தங்களது கணவன் கால்களில் விழுந்து ஆசிர்வாதம் பெற வேண்டும். மேலும் அதிகாலையில் எழும் இளம் பெண்கள் மாட்டு சாணம் போன்றவற்றை வாசலுக்கு நன்றாக தெளித்து உங்களால் முடிந்த அளவு ஒரு மாக்கோளம் போன்றவற்றை உங்கள் வீட்டு வாசலில் முன்பு இட வேண்டும். அமாவாசை நாட்களில் இந்த கோலங்களை நீங்கள் கண்டிப்பாக போடக்கூடாது. இன்னும் உங்களுக்கு பிள்ளையார் பிடிக்க தெரியும் என்றால் பிள்ளையார் பிடித்து அவர்களின் உருவம் பிடித்து அதற்கு அருகம்புல் போன்றவற்றை சாற்றி தினசரி கடவுள் அருளை உங்களுக்கு படைக்க வேண்டும். காலையில் வழங்குவதற்காக செயல்பாடு இதுவாகும். இது பிள்ளையார் வழிபாடு என்றும் கூறலாம். அடுத்ததாக, நம் வீட்டு பெண்கள் அதிகாலையில் எழுந்ததும் குறிப்பாக சூரிய பகவான் அவர்களை கிழக்கு நோக்கி
கீழே விழுந்து வணங்க வேண்டும். அடுத்ததாக உங்கள் வீட்டின் முன்பகுதியில் துளசி மடம் போன்றவற்றை அமைத்திருந்தால் அந்த துளசி மடத்தை முறையாக சுற்றி வந்து உங்கள் வீட்டு பூஜையில் உள்ள ஸ்ரீ லக்ஷ்மி தேவி அம்மன் அருளை பெற வேண்டும். ஏகாதசி நாட்களில் குறிப்பாக நீங்கள் இந்த லக்ஷ்மி தேவியின் அம்சம் பொருந்திய துளசி இலைகளை பெண்கள் ஒருபோதும் பறிக்கக்கூடாது. ஒரு முறை இந்த செயலை செய்து வாருங்கள். கண்டிப்பாக அந்த நாள் முற்றிலும் சிறப்பான நாளாக அமையும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அடுத்ததாக நம் வீட்டு பெண்கள் வெளியில் எங்கு சென்றாலும் திருமணமான பெண்கள் எங்கள் குடும்பத்துடன் ஆலயங்களுக்கு முறையாக சென்று வாருங்கள். தனியாக ஆலயங்களுக்கு எப்போதும் செல்லவே கூடாது. கணவன் மனைவி இருவருமே சேர்ந்து செல்ல வேண்டும். ஏனெனில் நாம் தனியாக செல்லும் போது ஒரு சோர்வு நிலை அல்லது சோக நினைவை நினைவுபடுத்தும். கடவுள் அவர்களிடம் அருளை பெறுவோம். அதை நாம் குடும்பத்தினருடன் சென்றால் ஒற்றுமை என்கின்ற ஒரு பெரும் சந்தோஷத்துடன் பாரம்பொருள் அவர்களை நினைத்து நாம் வழிபடும் அதற்குரிய வரங்களை அவர்கள் நமக்கு கண்டிப்பாக அழைப்பார்கள். அதனால் நம் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் ஏற்பட்டு மிகப்பெரிய உயரிய பாதையை நாம் அடைவோம். அடுத்ததாக நம் வீட்டு பெண்கள் தான தர்மம் போன்றவற்றை தம்மால் முடிந்த அளவு உதவிகளை செய்யுங்கள். மற்றவர்கள் எந்த உதவியும் செய்யாமல் இருக்கிறார்கள், நாம் மட்டும் ஏன் செய்ய வேண்டும் என்று ஒரு பாகுபாடு வேண்டாம். உங்களால் முடிந்த அளவு உதவிகளை செய்யுங்கள். ஏனெனில் கடவுள் அவர்களை உங்களின் நல்ல கணக்குகளை சேமித்து வைப்பதற்காகவே இந்த பிறவில் அருட்பெரும் செல்வம் மற்றும் பணச்செல்வம் பிரியாத மனித உருவத்தை உங்களுக்கு படைத்திருக்கிறார்கள். அதற்கேற்றவாறு செயலாற்றி உங்கள் வாழ்க்கையை வெற்றி பெற வைக்க வேண்டும். அதற்கடுத்து நாங்கள் மீட்டு பெண்கள் எப்போதும் பார்த்தாலும் தன் கணவனும் அவர்களை தொடர்ச்சியாக திட்டிக் கொண்டே இருப்பதே நம் அருமை மிகுந்த குறைவாக இருக்கிறோம். நம்மால் எப்பொழுதும் மற்றவர்களைப் போல் ஒரு உயர்ந்த செல்வந்தனாக மாறுவது, இது போன்ற தொடர் கேள்விகளையும் பிரச்சனைகளையும் உங்கள் வீட்டில் தினசரி சண்டை போட்டுக் கொள்ளாதீர்கள். இருக்கின்றது என்னவோ அதை வைத்து நீங்கள் சந்தோஷமாக வாழ வேண்டும். அதை வைத்து நீங்கள் சிறப்பாக வாழ கற்றுக்கொள்ளுங்கள். கணவன் மனைவியிடையே அறவே சண்டை சச்சரவு எந்த ஒரு பிரச்சனைகளும் தினசரி இருக்கவே கூடாது. இதை பற்றி ஆன்மீகத்தில் நிறைய இடங்களில் கொடுத்திருக்கிறார்கள். இவ்வாறு நீங்கள் ஒரு பொருளை வைத்து சிறப்புடன் வாழ்வாரே அல்லது வாழ்க்கை வாழாதவர்கள், அது போன்ற நிறைய பொன்மொழிகளே இருக்கின்றது. எனவே நம் வீட்டு பெண்களும் சரி அவர்களுடைய கணவன்மார்களும் சரி மிகவும் பொறுமையுடன் நேர்த்தியாக செயல்பட்டு இந்த வாழ்க்கை வெற்றி பெற தினசரி முயற்சி ஈடுபட வேண்டும் என்பதை தவிர தொடர்ந்து சண்டை போட்டு கொள்ள இருக்கவே கூடாது. இது போன்ற தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.